தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை சிறப்பு பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் தக்கலையில் உள்ள பட்டாசு கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முருகன் என்பவருக்கு சொந்தமான கடையிலிருந்து சீன பட்டாசுகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் கைப்பற்றப்பட்டன. ஆயுர்வேத தினம் கொண்டாட்டத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சாவந்த் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக ஆயுர்வேத கல்லூரி வளாகத்துக்கு சென்றடைந்தது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு ஆயுர்வேத மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சுமை பாதுகாப்பை வலியுறுத்தி இன்று நடந்த மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி காந்தி மார்க்கெட் பகுதியில் தொடங்கிய மாரத்தான் போட்டியில் ஆண்களுக்கு 5 கிலோமீட்டரும் பெண்களுக்கு 3 கிலோமீட்டரும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பின்னர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே சாலையில் கவிழ்ந்த பேருந்தை மீட்கும் பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொழுப்பேடு சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்தது. காவல்துறையினர் கிரேன் மூலம் பேருந்தை மீட்டதால் கடும் போக்குவரத்து நெருக்கடி உருவானது. இதனால் காவல்துறையினருக்கும் பயணிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனியில் +2 மாணவர் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி மருத்துவமனையை பெற்றோர் முற்றுகையிட்டனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் தேனியில் உள்ள தனியார் பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வந்தார். கடந்த 15ஆம் தேதி விடுதியில் மயங்கிய அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் கடந்த 22ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். இந்த நிலையில் தமிழ்ச்செல்வனின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது பெற்றோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.